வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். அப்போலாம் அந்த கம்ப்யூட்டர் கர்சர் ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் மேலே ஏறணும். அப்போ கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நம்ம பார்க்குற இந்த நீளமான வெள்ளை கலர் குச்சி தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். நேற்று மார்க்கெட் 340 ஓப்பன் ஆகிருக்கு. எப்போவுமே நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற எல்டிபி தான் ப்ரைஸ் ஓப்பனிங் எடுத்துக்கிற காரணத்தினால இந்த ஸ்பைக்கு கேப்பெல்லாம் நம்ம ஓப்பனிங் எடுத்துக்கிறது கிடையாது. ஆனால் நம்ம எதிர்பார்த்ததை விட மிக அதிகமாக ஓப்பன் ஆகிருக்கு. இந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம எப்போவுமே சொல்கிறது, ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா இது வந்து நம்ம நார்மலாக இருக்கிறத விட ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம்னு கூட சொல்லிக்கலாம். ஏன்னா ப்ரைஸ் ஓப்பனிங் வந்து கிட்டத்தட்ட 20 பாயிண்ட் மேலே போய் ஓப்பன் ஆகிறதுக்கு வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட்டை பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெரிய மாற்றமும் கொடுக்கல. இது எம்சிஎக்ஸ்லேயே ப்ரைஸ் ஓப்பனிங் அதிகமான காரணம். ஸோ அதனால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவ்வளோ பெரிய ஓப்பனிங் வந்ததுக்கப்புறம் நம்ம முன்னாடி சொல்லியிருக்கிறோம், நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் கொஞ்சம் பொறுத்து முக்கியமான சப்போர்ட்டை தொட வச்சு ட்ரேட் பண்ணுறது நல்லது அப்படின்ட்டு. அந்த காரணத்தினால அதுக்கப்புறம் பாருங்கள், ஓரளவு ஓப்பனிங் அப்புறம் திருப்பியும் ஒரு ஹை போய் 344 தொட்டிருக்கு. எப்போவுமே இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ரைஸ் ஓப்பனிங் வந்ததுக்கப்புறம் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். எந்த காரணத்தினால அப்படின்னா, இப்போ யாராவது ஒருத்தர் ஒரு பொருளை விற்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், அதை ஏற்கனவே 2 விதமாக விற்கலாம். ஒன்று புதுசாக செல் ஆர்டர் போடலாம், மார்க்கெட் கீழே ட்ராப் ஆகும்னு நினச்சி. இல்லைன்னா முன்னாடியே இங்கே வாங்கி வச்சு ஓப்பன் பொசிஷன் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் நல்ல ப்ராஃபிட் கிடச்சோன்னே விற்க ஆரம்பிப்பாங்க. அதை நம்ம ப்ராஃபிட் புக்கிங் சொல்கிறோம். அந்த அடிப்படையில் என்னென்னா, ப்ராஃபிட் புக்கிங் மூலமாக 332 அப்படின்னு சொல்லி, இதை தான் நம்ம எதிர்பார்த்த டார்கெட் 332 அப்படின்றது நம்ம எதிர்பார்த்த டார்கெட்டை தொட்ட உடனே ஓரளவு இந்த இடத்துல மறுபடியும் பையிங் நடந்திருக்கு. அது நல்லா உங்களுக்கு பார்த்தா தெரியும். பையிங் நடந்தனால மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. முயற்சி செஞ்சுட்டு மறுபடியும் கீழே வந்து இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக மாறி இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா குட்விலோட சார்ட்டிங் டூல் உங்களுக்கு அற்புதமாக உதவி செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி இதை ஏன் சொல்ல வரேன்னா, இவ்வளவு டஃப்பான இடத்துல கூட மார்க்கெட்டோட மொமெண்டம் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மிக உதவியாக இருந்திருக்குது குட்விலோட சார்ட்டிங் டூல். நேராக அடுத்த ஜோனான 226 அடுத்தது தொட்டு இருக்குது. தொட்ட உடனே மறுபடியும் இது ஒரு சப்போர்ட் ஜோனால் ஒரு மேலே போகிற முயற்சி நடந்திருக்கு. கடைசியாக பாருங்கள், இந்த இடத்துல ரொம்ப பெரிய கன்சாலிடேஷன் நடந்துகிட்டே வந்திருக்கு. இந்த இடத்துல மிகப்பெரிய கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நேற்று நேச்சுரல் கேஸோட இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வேறு இருந்தது அப்படின்ட்டு. ஸோ நேற்று நேச்சுரல் கேஸ் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வந்த நேரம் இதுதான். இந்த இடத்த பார்த்திங்கன்னா இதுதான் 9 மணி நேரம் நடந்தது. இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வந்த உடனே பாருங்கள், 322 அப்படின்ற இடத்துல ஓரளவு சப்போர்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கோ இந்த 2 ஜோனு 326, 22 ட்ரேட் ஆகிட்டே இருந்திருக்கு. மறுபடியும் ஒரு புதிய லோ க்ரியேட் ஆகி 318 வரைக்கும் வந்திருக்கு. 318 வரைக்கும் வந்து மார்க்கெட் ட்ராப் ஆகி முயற்சி செஞ்சுருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த 322, 318ன்னு சொல்லி நம்ம பார்க்குறது அன்னைக்கு ப்ரைஸ் ஓப்பனிங்கில் பார்த்தா ஒரு பெரிய நம்பராக தெரியுது. அதாவது ஒரு 20 பாயிண்ட் கீழே மார்க்கெட் வந்திருக்கு அப்படின்னு தெரியுது. ஆனால் அது முன்னாடி நாள் மார்க்கெட்டுடைய ஹை மற்றும் ப்ரைஸ் க்ளோசிங் ரேஞ்சில் தான் இருந்திருக்கு. ஸோ அது காரணமாக மறுபடியும் 322 பையிங் போய் 332 வரைக்கும் மார்க்கெட் போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்காங்க. இதில் மறுபடியும் சொல்கிற விஷயம் என்னென்னா, இவ்வளோ வாலடைலான மார்க்கெட்டில் எங்கே போகுதுன்னே தெரியாத ரொம்ப கஷ்டமான இடத்துல கூட குட்விலோட சார்ட்டிங் டூலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துல்லியமான ரிசல்ட்டு கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு இடத்துலையும் ப்ரைஸ் மொமெண்டம் எங்கே இருக்குது அப்படின்றத கஷ்டமான இடத்துல ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் 2 விஷயம் கொடுக்குறோம். ஒன்று வீடியோ அனாலிசிஸ் மற்றும் இல்லாமல் குட்விலோட சார்ட்டிங் டூல். வீடியோ அனாலிசிஸில் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராக்டிக்கல் யதார்த்தமான முறையில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சி கொடுக்குறது. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு பிரேக் அவுட் பிரேக் டவுன் நடக்கிறப்பவும் நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் பிரமாதமான ரிசல்ட் கொடுத்துருக்கு. கடைசியாக 326க்கு மேலே போக முடியாத காரணத்தினால ப்ரைஸ் ட்ராப் ஆகி 320 க்ளோசிங் வந்திருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழு ப்ரைஸ் ஆக்ஷன். இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவும் இருக்குது. வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப இன்றைக்கி ப்ரைஸ் ஓப்பனிங் 316 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேச்சுரல் கேஸ் நேற்று ஓப்பனிங்கை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், ப்ரைஸ் ஓப்பனிங்கை ப்ரெடிக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான வேலையாகவும் மாறிடுச்சு. ஏன்னா ட்ரேடிங் ஆக்டிவிட்டி கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் அந்தளவுக்கு வால்யூம் இல்லாதது, இப்போ ட்ரேடிங் ஆக்டிவிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன காரணத்தினால. ஆனால் நம்ம ட்ரெண்ட் ஓப்பனிங்கோட டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது. நேற்று ப்ரீவியஸ் க்ளோசிங்கை விட இன்றைக்கி ஓப்பனிங் கம்மியாக தான் இருக்க போகுது. அது 316 இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா,
குட்வில்லோட சார்ட்டிங் டூலை பெர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுற கிளைண்ட்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு போகிறவங்க சார்ட்டிங் டூலை முழுக்க நம்பி அதை வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். பொசிஷனல் ட்ரேட் இந்த மாதிரி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் மார்க்கெட்டை விட்டு பிடிக்கலாம். மார்க்கெட்டு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். எப்போவுமே நம்ம ரெடியாக இருப்போ மார்க்கெட் ரெடியாக இருக்காது, மார்க்கெட் ரெடியாக இருக்கிறப்ப நம்ம ரெடியாக இருக்க மாட்டோம். அதனால் 2 பேருமே சரிசமமான இடத்துக்கு வர்றதுக்காக கொஞ்சம் டைம் கொடுப்போம். ஏற்கனவே நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டோட ட்ரெண்டை மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் நிறைய ப்ராஃபிட் பண்ணியாச்சு. கொஞ்சம் மார்க்கெட்டுக்கும் டைம் கொடுத்து கொஞ்சம் கன்சால்டேட் பண்ண விடுவோம். எது வரைக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம்னா இந்த 306 302 ப்ரைஸ் தொடுற வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் நல்ல ஃபண்ட் இருக்குன்னு நினைக்கிறவங்க ஓரளவு 312 6 இந்த ஜோன் வரப்போ இது வரைக்கும் நீங்கள் ஆவரேஜ் பண்ண முயற்சி பண்ணலாம். யாருக்கு அப்படின்னா நல்ல ஃபண்ட் இருக்கிறவங்க ஒவ்வொரு ஜோன்லேயும் சப்போர்ட் ஜோன்லேயும் ஆவரேஜ் பண்ணி கொஞ்சம் 3-4 பாயிண்ட் ப்ராஃபிட் வந்தால் அதை சேமித்து மிச்சப்படுத்தி ப்ராஃபிட்டை புக் பண்ணிடுங்க. கடைசியாக இந்த 302 306 ஜோன் வரப்போ கண்டிப்பாக நம்ம பார்த்துக்கலாம். அடுத்த ட்ரெண்டை மார்க்கெட்டில் ட்ரெண்டு கண்டினியூ ஆகுதா, ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகுதா அப்படின்றத இந்த இடத்துல தான் முடிவு நடக்க போகுது. அதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கன்சர்வேட்டிவாக இருக்குன்னு நினைக்கிறவங்க, கம்மியான மார்ஜினில் ட்ரேட் பண்ணுறவங்க முழுக்க குட்வில்லோட சார்ட்டிங் டூல் சொல்கிற இடத்துக்கு போங்க. நிறைய ஃபண்ட் இருக்கவங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரி, இன்றைக்கி ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்க்கலாம் என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்ட்டு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை மிக பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.